வள்ளலார் ராமலிங்கடியார் சுவாமிகளுடைய அந்த சுத்த சன்மார்க்கம் என்பது தனி நெறிதான். அது எந்த ஒரு சமயத்தின் கீழோ, மதத்தின் கீழோ, மார்க்கத்தின் கீழோ அது வரல. அதுதான் உண்மையானது. ஏன் நம்மளுக்கு இந்த ஒரு குழப்பம் வருதுன்னா, ராமலிங்க அடிகளார் தன்னுடைய ஆரம்ப காலத்தில் சைவ சமயத்தில் பற்றுடையவராக இருக்கிறார். ராமலிங்க அடிகளார் சைவ சமயத்தில் பற்றுடைய காலத்தில் பல தலங்களுக்கு போகிறார், பல ஸ்தோத்திர பாடல்களை பாடுறார், மிக பிரசித்த பெற்றது. அதையும் நம்ம திருவருட்பான்னு அவங்க சொல்லுவாங்க. அதன் பின்பு அவருக்குள்ள ஒரு தேடுதல் வருது. அந்த தேடுதலை தான் அந்த சமய மதம் கடந்து சுத்த சன்மார்க்கம்னு தன்னுடைய மார்க்கத்துக்கு பெயரிட்டு அதனுடைய கொள்கைகள் எல்லாமே சமய மதத்தினுடைய கொள்கை இல்லை. இதுதான் என்னுடைய, நான் ரொம்ப ஆழமாக ஒரு 17 வருஷ சட்ட போராட்டமே அதுதான். அது ஒரு தனி நெறி தான். அப்போ நீங்கள் ஒரு நெறிய தனி நெறி அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஒரு 3 காரணங்கள் சொல்லணும் உங்களுக்கு. நான் ஒன்று, ராமலிங்க அடிகளார் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கை மற்ற சமய மதத்தில் இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லலாம், அங்கே ஒரு வழிபாடு இருக்கும், எல்லாத்துலேயுமே ஒரு வழிபாடு இருக்கும். அப்போ நாங்கள் பண்ணுற வழிபாடு அந்த வள்ளலாருடைய மார்க்கத்தில் மற்ற சமய மதத்தில் இருக்கக்கூடாது. அப்போ வழிபாடுலேயும் வேறுபாடாக இருக்கணும்.